ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோவில் போய். வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், வெங்காயம் மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். இது மாதிரி செய்யுங்க, 5 நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சிடலாம். சட்டியில் எண்ணெய் ஊற்றியாச்சு, கடுகு போட்டாச்சு, கருவேப்பிலையில் போட அனுப்பும். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலையில் போட்டுறாங்க. ஈஸியாக இருக்கும், 5 நிமிஷத்தில் நீங்களே செஞ்சு பார்த்துக்கோங்க. ரொம்ப ஈஸி தாங்க, செஞ்சு பாருங்கள். கருவேப்பிலையில் போட்டாச்சு. இப்போ வெங்காயம் போடணும். வெங்காயம் மிளகாய் போட்டு ஒரு வதக்கிடுங்க லேசாக. ரொம்பையும் வதக்காமல் பொன்னிறமாக லேசாக வந்ததும் வதக்குங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் 5 நிமிஷத்தில் வெண்டைக்காய் பொரியல். லேசாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு ஒரு வதக்குங்க. வீடியோ பார்த்துட்டு நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வெண்டைக்காய் போடணுன்னு வெண்டைக்காய் போட்டு ஒரு வெண்டைக்காய் போட்டாச்சு, வதக்குங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்படி 2 வதக்கிட்டு லேசாக மூடி வைங்க. மூடி வச்சு வதக்குனா தான் நல்லாயிருக்கும். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு வதக்கணும். மஞ்சள் பொடி போடணும் லேசாக. மஞ்சள் போட்டாச்சு. பாருங்க எவ்வளோ அழகாக வெந்து வருதுன்னு, நல்லாயிருக்கும். மூடியாச்சு. பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. சூப்பரான்ட்டு வெண்டைக்காய் பொரியல். இவ்வளோதான், ஈஸி தாங்க. இதுமாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள்.